வணக்கம் வளல் மீடியா நேயர்களே. இன்று ஒரு செயலி கவர்மெண்ட் மூலியமாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆப்ஷனலாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே. ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஃபோன்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோன் கம்பெனிகளே அந்த ஆப்பை வந்து ஏற்றி கொடுக்கணும், நம்மளும் அதை வந்து டிலீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போடுறப்போ அதில் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுது. சஞ்சார் சதி அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பாரிசாரன் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். என்னங்க இது சைனா மாதிரி ஆக்குறாங்க? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம். திரு நடிகர் மன்சூர் அலிகான் இருக்கார்ல, அவர் வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அந்த போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதையும் சொல்லிடுறோம். இப்போ நம்மளும் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் ஒரு மழைக்காலத்தில் போனதுனால நம்ம பசங்க எல்லாமே வந்துட்டு அது ஒரு மாதிரி மலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இது இன்னையோட முடியும்னு நினைக்கிறேன். அநேகமாக மழை முடிஞ்சோடனே அவர் கண்டிப்பாக போயிட்டு அவருக்கான ஆதரவை நம்ம கொடுப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கான அந்த ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரிங்க. அவரோட மியூசிக் வீடியோஸ்க்கே நான் ஆதரவு கொடுக்குறேன். நல்ல விஷயம் பண்ணுறாரு, ஆதரவு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் ஆதரவு கொடுக்கணும். ஸோ அது இருக்கட்டும். ஸோ சஞ்சார் சதியா? சாதின்னு வருது, சதிங்குது. எனக்கு சாதி சதி இதெல்லாம் பார்ட்னராங்க கம்பெனியா அப்படின்னா அந்த சாதினா ஆக்சுவலாக என்னங்க? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. matrimony.comக்கும் சாதின்னு சொல்கிறான், இப்போ இதுக்கும் சாதி. இது என்ன இந்த சாதினா இது என்ன கான்செப்ட்? எனக்கு அது உண்மையிலே புரியல. தமிழ் கலாச்சாரம் சிறந்த கலாச்சாரம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. தமிழ் கலாச்சாரம் சிறந்த கலாச்சாரம். ஆனால் தமிழில் ஒரு ஆப்புக்கும் பேர் வைக்க முடியாதுங்க. அது வேற. சரி, இதுக்கெல்லாம் தமிழில் பேர் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ தமிழில் அப்படியே பேர் வச்சா அந்த ஆப்புக்கு என்ன பேர் வைக்கலாம்? சஞ்சார்னா கம்யூனிகேஷன், கண்காணி ஆப். கண்காணி நல்லா இருக்குல்ல, கண்காணி ஆப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிங்கன்னா இந்த ஆப்புக்கு பொருத்தமான பேராக இருக்கு பாரு. ஸோ இதுதான் விஷயம். சரி, அவங்களே பேர் வந்து சஞ்சார் சதின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அது சதி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. என்ன சதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பேசிக்காக என்னென்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் காவல்துறை இருக்குது. அந்த ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்போது காவல்துறை கண்டிப்பாக ஒருத்தங்க வீட்டில் திருடு போயிடுச்சு அப்படின்னா காவல்துறை வந்து எங்கெங்கே திருடு போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்து காட்டுவார். இந்த பீரோவில் இவ்வளோ நகை வச்சுருந்தேன், திருடு போயிடுச்சுங்க. இந்த இடத்துல ஒரு ஏணி வச்சுருந்தேன், ஏணி வச்ச வெட்டின ரசீது இருக்குது, ஆனால் ஏணியை காணோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கிணறு வெட்டின ரசீது இருக்குது, கிணறு காணோம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திருடு போகிற ஒரு விஷயத்த வந்து காவல்துறையை நம்ம அணுகி அவங்க வந்து பார்த்து என்கொயரி பண்ணிவிட்டு ஒரு போகிறதுங்கிறது ஒரு விஷயம். இப்போ காவல்துறை ஒரு அறிக்கை கொடுக்குது. இப்போ வச்சுக்குவோம், ஊரில் திருட்டு பயம் அதிகமாக இருக்குது, அதனால் திருடு போச்சுன்னா அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே கதவை திறந்து வச்சுருக்கீங்க. எல்லோரும் கதவை திறந்து வச்சுருந்தா தான் காவல்துறை ஆகிய நாங்கள் விருப்பப்படும் நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அது நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டூபிடாக இருக்குங்க. அதுதான் இந்த ஆப்பு. எங்கள் காற்று வரும், நாய் வரும், பூனை, எலி எல்லாமே வந்துடுங்க. அதுதாங்க இந்த ஆப்பு. பேசிக்காக என்னென்னா, ஒரு ஃபோன் திருடு போகுது. அந்த ஃபோனுக்கு IMEI நம்பருங்கிறது இது உலக அளவில் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஃபோனில் ஒரு IMEI நம்பர் இருக்கிற ஃபோனில் நீங்கள் இருக்கும். ஸோ அந்த ஃபோனில் நீங்கள் ஒரு சிம் கார்டை மாற்றினீங்க அப்படின்னாவே அந்த IMEI நம்பரோட அந்த சிம்மு ஆக்டிவில் இருக்குங்கிறது காட்டிடும். இது காவல்துறைக்கு முன்னாடியே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃபோன் காணாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் கூட வந்து ஒரு இப்போ இந்த 4 லட்ச ரூபாய் ஃபோன் வாங்கினீங்க. அது 4 லட்சமா இல்லை, அதுலேயே கோல்டு எடிஷன். அது கோல்டு 2TB ஃபுல்லாக நம்மளுக்கு வாங்கினா எல்லாம் ஃபுல் ஃப்ளாக்ஷிப்பாக தான் வாங்குவோம். அது 2TB கோல்டு எடிஷன் இவர் வாங்கியிருக்காரு. அந்த ஃபோனோடைய அதை வந்து வெளியில் காட்டவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க நான் த்ரிஷா வாங்க செல்ஃபி எடுக்கும்போது காட்டி அவங்கள பார்த்தா வெறுப்பாய் வாங்கினா. சரி, ஓகே, என்ன நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. ஸோ அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போகுது. நீங்கள் கூட பழகிற ஒரு நபர், நீங்கள் அன்றாடம் சந்திக்கிற ஒரு நபர், யாரோ ஒருத்தர் அதை எடுத்து விற்று ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லி விற்றுட்டார். KPA பாலா போல். சரியா, வந்துட்டு போய் விற்று நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிட்டாருன்னு வைங்க. இப்போ அந்த ஃபோன் வந்து இப்போ திருடு போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? போலீஸ்க்கு என்ன நெட்ரிகன் இருக்கா? இல்லை தலைவரே, IMEI நம்பர் கேட்பாங்க. அதை வச்சு யாராவது போட்டு யூஸ் பண்ணுவாங்களே, அது மூலமா என்னைக்கு அந்த ஃபோனில் ஒருத்தன் சிம் கார்டை சொருகினானோ அன்றைக்கி அந்த ஃபோன் ஆக்டிவேட் ஆன அடுத்த நிமிஷம் போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ஆக்டிவேட் இருக்குது, லொக்கேட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு இந்த ஆப் தேவையா? இதுதானே கேள்வி. இப்போ இதுக்கு இந்த ஆப் தேவையா? இதுக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு யூஸ் வேறு மாதிரி ஒரு யூஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா காவல்துறை இன்றைக்கும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, IMEI நம்பர் வந்து அந்த என்னைக்கு ஒரு சிம்மை நீங்கள் சொருகிறீங்களோ அன்றைக்கே வந்து வந்துடும். சரி, அப்போ எதுக்கு இந்த ஆப்பு?
இந்த ஆப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாமா ஃபோனை எங்கே இருக்குன்னு. சரி, எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்களே? ஒரு ஃபோன் வாங்கி. சரிங்க, நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஃபோனை வந்து தொலைஞ்சு போச்சு. இப்போ அதில் வந்து நீங்கள் அந்த ஆப்பை பயன்படுத்தி அந்த மொபைல் வந்து எங்கே ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்க. வேறு ஒரு நம்பரில் அந்த மொபைல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த ஆப் மூலயமா அந்த அந்த ஆப் அந்த சிம் கார்டை வந்து பிளாக் பண்ணுறீங்க. அவன் அந்த சிம் கார்டை தூக்கி போட்டான். அடுத்து வேறு ஒரு சிம்மை போடுறான். திரும்பி லொக்கேட் பண்ணுறான். திரும்ப நீங்கள் லொக்கேட் பண்ணுறீங்க, பிளாக் பண்ணுறீங்க. இது மாதிரி பிளாக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களே? ஆமாம். போலீஸ் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. ப்ரொசீஜர் ஏதாவது மாறுதா? அதே தான் இருக்குது. இதில் என்ன, நீங்கள் வந்து ஒரு அவனோட திருடிட்டு போகிறவனோட மொபைல் சிம்மை வந்து பிளாக் பண்ணுறது தான் உங்களால் பண்ண முடியும். பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? சரி, நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து என்னோடய ஃபோனு, அது எங்கே இருக்குது ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுதுன்னு வைங்க. அந்த ட்ரேஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. அவன் ஏதோ ஒரு இந்த புதுப்பேட்டையில் காட்டுற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு பீட்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஓட்டேரி நரின்னு உட்காந்துட்டு இருக்கான்னு வைங்க. நீங்கள் போயிட்டு இந்த ஃபோனை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? சஞ்சார் சாதி ஆப்பா பாருங்க. இது இந்தியாவில் யார் ஃபோனை திருடினாலும் சஞ்சார் சாதி ஆப் மூலியமாக திரும்ப கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இது என்ன மத்திய அரசு விளம்பரமா? கேமரா பாருங்க பிராங்க் அப்படின்னு என்ன மத்திய அரசு விளம்பரமா? அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த மத்திய அரசு விளம்பரம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போனீங்க, என்ன பண்ணுவான்? சோடா பாட்டில் எடுத்து வாய்க்கிலே விடுவான். சைக்கிள் செயினை வச்சு கழுத்திலே திருடுவான். இன்னொரு ஃபோனை வச்சிருப்பான், அதையும் எடுத்துப்பான். போனால் ஓ, இது எப்படி கண்டுபிடிச்ச? என்னோட ஃபோன், இந்த ஃபோனில் நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லியாடா செல்லும். ஓ, அந்த ஃபோனா? இது என்னது? இது இன்னொரு ஐஃபோனு. நீங்கள் 5 திருடிட்டீங்கிறதுக்காக திருசா வச்சுருந்தாங்கிறக்காக நான் இன்னொரு ஐஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதையும் பிடிங்கிட்டு போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கழுத்தில் போட்டிருந்தது, காதில் போட்டிருந்தது, அப்புறம் இந்த போகிற வழியில் நீங்கள் ஜீப் காரில் போயிருந்தீங்கன்னா அந்த காரையும் பிடிங்கி விட்டுட்டு எல்லாமே போச்சு. நீங்கள் சொல்கிறது நடந்துச்சு. ஆமாம், பிடிக்கிட்டு போயிட்டு ரொம்ப இல்லைன்னா வந்துட்டு கழுத்தில் கத்தியை வச்சு உங்கள் சொத்து அந்த ஒரு இந்த பீச்சில் ஒரு ரெசார்ட் வச்சுருக்கீங்களே, அந்த பீச் ரெசார்ட்டையும் கூட எழுதி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீலாங்கரையில். ஸோ இதில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? சரி, இப்படி நான் வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? ஒன்று தானா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் மாறும். சரி, ஓகே. இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு இடத்துக்கு சொல்லாமல் போகிறாங்க. உங்களுக்கு உடனே வந்துட்டு அந்த ஆன் நெடில் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துடுது. சார் என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட சொல்லாமல் போறியா? நீ எங்கே போகிறேன்னு கண்டுபிடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சார் சாதி ஆப்பில் போடுறீங்க. ரைட்டு. இப்போ நான் கேட்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சஞ்சார் சாதி ஆப்பில் அந்த மொபைல் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கண்காணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். கேர்ள் ஃப்ரெண்டுங்க. சரி, அப்போ ஒய்ஃப் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு நான் வந்து தகவல் கொடுக்குறது என்னென்னா, பாருங்கள், கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற ஒரு இடத்துல வைக்கிறார், ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணுறாரு உங்களை. இல்லை, 27 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பிரேக்கப் தான். டிகாப்ரியோட அது அந்த ஸ்டைலு. ரைட்டு. ஸோ இப்போ இங்கே என்னன்னா, இது என்ன கான்செப்ட்? இது எனக்கு அதான் புரியல. அப்போ இந்த ஆப்பில் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சா கூட இதை ட்ரேஸ் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்காது. நம்ம ஃபோன் எங்கே இருக்குன்னு நமக்கு காட்டாது. அந்த ஃபோனோட சிம்மை வேணால் பிளாக் பண்ணலாம். அந்த ஃபோனோட சிம்மை பிளாக் பண்ணுறதுக்கு இன்றைக்கே 1000 முறை இருக்கே. இதுக்கு எதுக்கு இந்த ஆப்பு? ஆப்ரேட்டர் கிட்ட சொல்லி கூட இது பண்ணிடலாம். ஏன் ஐஎம்ஐ நம்பர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நீங்கள் உங்கள் நம்பர் ஏர்டெல் இருக்குல்ல, என்னோடய ஃபோன் இப்போ திருடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் இருந்த அந்த ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் லாக் பண்ணுங்க அப்படின்னா லாக் ஆயிரும். சிம்பிள் ப்ரொசீஜர். ஃபோன் பண்ணி சொன்னால் அடுத்த நிமிஷம் லாக் ஆகிற ஒரு விஷயம். இதுக்கு எதுக்கு இந்த ஆப்பு? அப்போ இந்த ஆப்புக்கான தேவை என்ன? இதையே ஒழுங்காக சொல்லலை. சரி, ஏதோ ஒரு ஆப்பு இல்லைங்க, எக்ஸ்ட்ராங்க, சரி இதெல்லாம் இவ்வளோன்னா இது ஒரு வழிங்க, இது ஒரு வழிமுறையில் நாங்கள் வந்து ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அது என் விருப்பத்துக்கு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு போகிறேன். தேவைப்பட்டா எனக்கு உண்மையிலே இந்த சஞ்சார் சாதி எனக்கு வேணும் அப்படின்னா அந்த அளவை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு வருஷமாக இருக்கான் பாரி. இருக்குது ஒரு வருஷமாக பல ஆப்புகள் மத்திய அரசால் வெளியிடப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது பல வருஷங்களாக ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா, அதுக்கு நம்ம பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இது என்னன்னு கூட தெரியாமல் நம்ம கடந்து போவோம். சரி, இந்த ஆப்பை வந்து இப்போ கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை என்ன? எல்லா கம்பெனிலேருந்து ஃபோன்லேயும் இது வரணும். ஏன் என் ஃபோனை நான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த சஞ்சார் சாதி ஆப்பை நான் வச்சுக்க போகிறேன். அதில் எப்படி பாதுகாக்கிறதுன்னு எனக்கு நோ ஐடியா. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அதில் வந்து லாஜிக்கே இல்லை. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த பக்கம் கேள்விப்பட்டாலும் எதுக்கு கட்டாயம்? சரி, இப்போ நீங்கள் கட்டாயப்படுத்திட்டீங்க. இந்த ஃபோனில் எல்லாரோட ஆப்லேயும் வந்துடுது. இப்போ இதனால் திருடவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஃபோனை? அப்படிலாம் இல்லைங்க. அவன் என்ன பண்ணுவான்? அதில் வேறு இன்னும் காமெடினா இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடலான்னு வேறு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ என்ன 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 எனக்கு புரியலையே.
என்ன அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கங்க. ஏன்னா இது வந்து கட்டாயம்னு சொன்னோன்னே எல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் தேவையான அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்கிறாங்க. திரும்ப உடனே அன்இன்ஸ்டால் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு ஆப்பை நான் இறக்கி அப்புறம் அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி என்னோட டேட்டா பிரீச் ஆகலன்னு சொல்கிறேன். உங்கள் ஃபோனை திருடிட்டு போயிட்டான்னா நார்மலாக இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டியும் ஆப்பிள் செக்யூரிட்டியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கைரேகை வச்சு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், கோட் நம்பர் போட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக முடியாமல் ஒரு இதில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க டேட்டா எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அமையும். ஸோ ரீசெட் பண்ணுவீங்க. ரீசெட் பண்ணும்போது அந்த ஆப் இருக்குமா இருக்காதா? இருக்காது. சரி, அப்போ அப்படியே அந்த ரீசெட் பண்ணும்போது அந்த ஆப் இருக்குது, உள்ளே அவன் போயிடறான். உள்ளே போனால் அந்த ஆப்பை மட்டும் அவன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டான், என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு. திரும்ப என்ன பண்ணுவீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஐஎம்ஐ நம்பர் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. எதுக்குடா தேவையில்லாத இந்த ஆணி? நீ அடிக்கிறது கூடாமே தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி. எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணி? அப்போ இது தேவையில்லாத ஆணியெல்லாம் இருக்காது. தேவையில்லாத ஆணியாக இருந்தால் இதை கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் இருக்காது. இல்லை, இன்னும் 2 விஷயம் சொல்லியிருக்காங்களே பாரு. இந்த ஃப்ராட் கால்ஸு, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் ஸ்பேம். ட்ரூ காலர்னு ஒரு ஆப் இருக்குது தெரியுமா? செம்மையாக வேலை செய்யும். அதுவே போதும். பல பேர் நான் அவாய்ட் பண்ணுறதே அதை வச்சு தான். ட்ரூ காலர்லேயே ஆப்பை இது பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டாவது, இப்போ வர எல்லா டெலிகாம் சர்வீஸ்லையுமே ரெட் கலரில் காட்டுது. நீங்கள் ட்ரூ காலரே போடலினாலும் ஸ்பேம்னு போட்டு அதுலேயே காட்டுது. பல டெலிகாம் சர்வீஸில் வருது. நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பேம் எவனோ ஒருத்தன் தானே பண்ணுறான். அவன் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? இந்திய அரசோ தமிழக அரசோ ஏதோ ஒரு அரசு ஸ்பேம் கால் பண்ணுறான், தொடர்ச்சியாக ஸ்பேம் கால் பண்ணுறாங்க, இதை வாங்கு அதை வாங்குங்கிறாங்க. இது சட்டப்படி குற்றம்னு சொல்கிறீங்க. இந்த ஃபோர்ஜரி இதெல்லாம் பண்ணுறானுங்க, யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன் என்னென்னா, வெளிநாட்டில் வெள்ளைக்காரங்க இந்த ஹேக்கர் சேனல்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்களா? எத்திக்கல் ஹேக்கிங்க்கு சேனல்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் யார் அதிகமாக அசிங்கப்படுறான்னு போய் பாருங்கள், இந்தியர்கள். ஏன் அப்படி? அது மும்பை, டெல்லி. இந்த மும்பை டெல்லியில் இருக்கிற பல ஐடி கம்பெனிஸ் கால் சென்டர் சர்வீஸுங்கிற பேரில் போர்ஜரி கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமரா வழியாக பேசி கண்டிலாம் பிடிப்பாங்க. வெள்ளைக்காரங்க காரி துப்புறாங்க. நம்ம ஒரு வெள்ளைக்காரர்களுக்கு இப்போ இருக்க அந்த அங்கே இருக்கிற 2K கிட்ஸ் மாதிரி இருக்கிற பசங்களோ இல்லை அங்கே இருக்க ஒரு நம்ம ஏஜ் ஆளுகிட்ட பேசுனீங்கன்னா நம்மளை கலாய்க்கிறதே இப்போ எப்படி தெரியுமா? ஸ்கேமருங்கிறாங்க. ஷாப் லிஃப்டர், ஸ்கேமர். என்ன இதெல்லாம் முதல்ல எப்படி சரி பண்ணுவீங்க? சரி, அந்த மாதிரி இப்போ வெள்ளைக்காரன் யூடியூப் சேனல் இருக்குங்க. நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஆஃபீஸ் முழுக்க உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டில் ஸ்பேம் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் அங்கேருந்து அதை கண்டுபிடிச்சி, அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி கூகுள் மேப்பில் அந்த அட்ரஸை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து அவங்ககிட்டயே காமிச்சு, அவன் பேரை சொல்லி, அவன் குழந்தைங்க பேரெல்லாம் சொல்லி அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறான். அதிர்ந்துருவானுங்க அவங்க அப்படியே இது பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்சமயம் உபயோகத்தில் இல்லைங்கிற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகி வீடியோ வந்துச்சுல்ல, அவங்க மேலே ஏதாவது இந்திய அரசு இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கா? எக்ஸ்போஸ் ஆகி வெள்ளைக்காரன் வீடியோ போட்டுட்ருக்கான். இதை என்றைக்காவது வந்து இந்தியன் சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் கண்டுபிடிச்சி, இங்கே வந்து இப்படி ஸ்பேம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்க மேலெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? என்கிட்ட கேட்குறீங்க, நானும் இந்திய அரசு. சரி, ஓகே, அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்? இதனால் இந்தியாவுக்கு எவ்வளோ கேவலமான கெட்ட பேர் இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? ஜார்ஜ் ஃபெர்னாண்டோ இஸ் காலிங் அப்படி இவங்க பேசுகிற இங்கிலீஷ் இது வந்து டோனை எல்லாருக்குமே தெரியும். காலிங் ஃபார் பனேஸ் பார் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. ஏண்டா நீங்கள் கார்டு மேலே இருக்க 10 நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுதே எங்களுக்கு தெரியுது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு கால் பண்ணி அவங்க, நான் HDFC மேனேஜர் பேசுகிறோம், HDFC மேனேஜர் பேசுகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் அப்படி, நானும் HDFC மேனேஜர் தான்டா பேசுகிறேன் அப்படின்னு உட்காந்து இப்படி கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேம் இந்த மாதிரி இது ஏமாத்துறவங்களே என்றைக்காவது நீங்கள் கைது பண்ணுறீங்களா? தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர்கிட்ட காசு அடித்தாங்களோ, எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கினாங்களோ, என்ன இலவுன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஆப் வருதான். இந்த இதை தடுக்கிறதுக்கெலாம் நமக்கு அறிவு தான் வரணும், ஆப் வரக்கூடாது. எவனோ ஒருத்தன் கால் பண்ணி நம்ம கார்டு கேட்டானா, எவனோ ஒருத்தன் கால் பண்ணி இதை ஆன் பண்ணுங்கள், இதை லாகின் பண்ணுங்கள், அந்த ஒரு பேசிக்காக ரிமோட் பிசின்னு இருக்கும். அது பார்த்தாவே ரிமோட்டு இந்த மாதிரி அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கம்மா சர்வீஸ்க்கு. நம்ம ஆளு நிறைய பேர் தெரியாமல் டவுன்லோட் பண்ணுறவனும் இருக்கான். அவங்க சொல்கிறாங்க பண்ணுவோம்னு. கொஞ்சம் பேசிக்காக கம்ப்யூட்டர் தெரிஞ்சானே ரிமோட்டாக வந்து பண்ணானா நம்ம சிஸ்டம் எல்லாத்தையும் அவன் கண்ணுக்கு தெரியும். அவன் அதை வச்சு ஸ்பேம் பண்ணிட்டு போயிடுவான். தெரிய வேணாம். இதுக்கு அவேர்னஸ் சொல்லுங்கள், இதை பண்ணுங்கள். அதை விட்டுவிட்டு நாங்கள் உள்ள ஆப்பு தரோம். சரி, அப்போ என்னத்துக்கு இந்த ஆப்பு?
இன்னொரு ரீசன் இருக்கு. என்னது? உங்கள் பேர்லேயே வேறு யாராவது சிம்மு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி யாராவது சட்டவிரோதமாக உங்கள் பேரில் சிம்மு வாங்கி பயன்படுத்துகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என் பேரில் ஒருத்தன் சிம்மு வாங்குறதோ கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமாக வழி கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் என் பேரில் ஒருத்தன் ஓட்டர் ஐடி வாங்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ தாக்கியம் போட்டு தானோஸ். தானோஸ் மட்டும் இல்லை, அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ. தாரு கீரன் போயின்னு எல்லாம் போயிட்டு இருக்கோம். தாரு, அயன்மேனு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு கான்ஸ்டியூன்சியே புதுசாக ஏதாவது உருவாக்கி எல்லாம் உள்ள வச்சாலும் வைப்பாங்க. ஆனால் புரியல ஏன் இந்த ஆப் இப்போ 3 ரீசனுக்குமே இல்லை. 3 ரீசனும் கேட்கும்போது கிறுக்குத்தனமாக இருக்குது. இது கட்டாயமாக இந்த ஆப்பு பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயம் வேறப்படுத்துறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஆப் இல்லை ஆப்புன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் வந்து சதினே பேர் வச்சுட்டு கொண்டு வரீங்க. சரி, ஓகே. அந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது சில பர்மிஷன்ஸ் கேட்கும். இனிமேல் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லைனா ஆல்ரெடி அவனே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறேங்கிறான். ஸோ அந்த ஆப் என்னென்ன பர்மிஷன்லாம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கால் லாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்குது. சரி, ஓகே, கால் லாக்ஸை பார்க்குறேன். கேமரா பார்க்கணுங்குது. எதுக்கு கேமரா கேட்டால் அந்த மாதிரி ஆப்பில் சில அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து கேமரா ஆக்சஸை வந்து நீ வந்து ஒயில் யூஸிங் ஆப்புங்கிற கான்செப்டில் தானே வரணும். ஏன் ஆல்வேஸில் கேட்குற? இது கூட தெரியாமலாம் மக்கள் இல்லை, மாட்டிக்கிட்ட பங்கு. இதெல்லாம் கூட தெரியாமல் மக்கள் இல்லை இன்றைக்கி. இப்போ நம்ம ஒரு இது எல்லா சோஷியல் மீடியாஸும் இருக்குது. இப்போ ட்விட்டர் இருக்குது, இது இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒயில் யூஸிங் ஆப் தான் கேட்கும். கரெக்டாக? ஆமாம். இது ஏன் வந்து பொதுவாகவே பர்மிஷன் கேட்குது? அப்படின்னா என்னென்னா, அந்த ஆப்போடைய எண்டிலேருந்து உங்களோட கேமராவையோ, அந்த ஆப்போட எண்ட்லேருந்து உங்களுடைய கால் லாகையோ நீங்கள் பண்ண முடியுது, தேவையில்லை. யார் வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பர்மிஷனுக்கு நம்ம கொடுக்குற ரைட்டு. ஓகே. ஏன் கால் லாக் பார்க்கணுங்குது? சரி. கேமராவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணுங்குது? சரி. இன்னும் நான் கேட்குறேன், கேலரி பார்க்கணுங்குது. இது என்ன பொண்டாட்டியா இல்லை சந்தேகப்படுற புருஷனா? என்னமே பண்ணுது இந்த மாதிரி? கேலரியும் பார்க்குறேங்குது. இப்போ உங்கள் கேலரிலாம் பார்த்தா என்ன ஆகுறது? அதான் புரியல. நீ இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மதன் கௌரி இருக்கார். மதன் கௌரி ஒரு பெரிய ஃபேமஸ் யூடியூபர். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர். நீங்கள் வந்து மதன் கௌரியை எவ்வளோ பெருமையாக பேசுவீங்க கிட்ட. தலைவர் படம் போட்டார். நான் கீழே போயிட்டு மதன் கௌரி ஃபேன் யார் அப்படின்னு புல்லரிச்சு நான் கமெண்ட் பண்ணேன் தெரியுமா? தலைவர் பிறந்த நாளுக்கு படம்லாம் போட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது மதன் கௌரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சஞ்சார் சாதி ஆப்பை வந்து நீங்கள் ஏதோ ஒன்று ஹேக் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு அதோட ஸ்பெஷல் பர்மிஷனுக்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க, கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டீங்க. ஒரு ஹேக்கிங் தெரிஞ்சு இல்லை யாருக்கோ காசு கொடுத்து நீங்கள் வந்து தெரிஞ்சு இது பண்ணிக்கிறீங்க. சரி. இப்போ என்ன பண்ணுறாரு, மதன் கௌரி வந்து காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குறாரு. பல்லு விளக்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கிறார். அவர் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நோட்ஸ் எடுக்கிறார். வெப் ப்ரௌஸ் பண்ணுறாரு. வெப் ப்ரௌஸ் பண்ணுறாரு. விக்கிபீடியாலாம் போய் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ இதை வந்து இந்த சஞ்சார் சாதி ஆப் மூலமா நீங்கள் போய் பார்த்துடுறீங்க. அவருக்கு முன்னாடி வீடியோ போட்டுறீங்களா போட்ட மாட்டீங்களா? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நான் கூட கதை வேற எங்கேயோ போகுதுன்னு நினச்சிப்பேன். புரியுதுங்க, இப்போதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. சந்தேகமாக இருக்குதா இல்லையா எனக்கு அதான் நான் கேட்குறேன். இப்போ மதன் கௌரி எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில் அவரால் காணொலி போட முடியும்? எங்க கஷ்டப்படுற ஏழை யூடியூபர்ஸ் ஏதோ 3-4 வீடியோ போட்டு பொழைச்சிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அதை ஏங்க அவங்க மல்லி போடுறீங்க அவங்க பொழப்பில்? அதுதாங்க நான் கேட்குறேன். அதான் இப்போ இப்போவே உங்களுக்கு மைண்டு ஓடிடுச்சு. அப்பாடா, இனிமேல் மதன் கௌரி எங்கே இந்த டாபிக் எடுக்கிறாரோ அதுக்குள்ளே நம்ம போகிறோம், சஞ்சார் சாதி ஆப்பை எப்படியாவது தூக்குறோம், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறீங்க. இதுதான் நடக்கும். நம்ம மாற்றி மாற்றி ஸ்பை ஆயிடுவோம்ல எல்லாம். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா பண்ண முடியும். சரி, நீங்கள் அதுக்குள்ளே கூட போகலை, நீங்கள் அந்த ஸ்பைடர் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயராக போயிடுறீங்க. அந்த ஏதோ ஒரு விசாரணை அதிகாரியாக உள்ளே போய் ஏதாவது ஒரு இதுக்குள்ள உட்காந்துறீங்க. இந்த சஞ்சார் சாதி ஆப்போடைய லாகின் இது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுது, யூட்டிலைஸ் பண்ண முடியுது. நீங்கள் ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெகாஷஸ் மாதிரி இது. பெகாசியஸ் ஆப் மூலயமா ஆல்ரெடி பிஜேபி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அதையும் நம்ம சொல்லுவோம். பட் ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இங்கே நம்ம தமிழ்நாடு உங்களுடைய கான்வர்சேஷன்கள் ஒட்டு கேட்கப்பட்டால் என்ன பண்ணுறது? இப்போ சவுக்கு சங்கருக்கு நீங்கள் ஒரு டிபேட் வந்து இப்போ அதாவது டிபேட்டுங்கிறேன் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்க. அதை சவுக்கு சங்கர் ஒட்டு கேட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? லுக் ரித்தீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் இங்கே பிரச்சனை. இதுதான் இங்கே ப்ராப்ளம். அந்த ஆப்பு சரி உள்ள நம்மளுடைய அதிகாரிகள்லாம் 100% நேர்மையாளர்களா? இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய செலிப்ரிட்டி தான். இப்போ உங்கள் மேலே நான் சேர் அடிக்கணும், சாணி இல்லைங்க சொல்கிறேன். வருங்கால முதல்வர் என்னன்னா பேனராங்க வச்சான். அதுதாங்க. சரி, அவரே வந்து ஆப்படிக்கணும். இப்போ டப்புன்னு
யாராவது ஒரு அதிகாரியை பயன்படுத்தி அந்த சஞ்சார் சாதி ஆப் மூலிமா ஒரு ஃபோன்லாம் பார்க்குறாரு. அது அந்த ட்விட்டர்லாம் சில டைம்ஸ் அப்பப்போ அப்படி எங்கேயா போய் லைக்லும் ட்வீட்லாம் ரீட்வீட்லாம் பண்ணி விட்றாப்புல. அது அவர் தான் பண்ணுறாரா வேறு யாராவது பண்ணுறாங்களோ கொஞ்சம் பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணால் ஆல்ரெடி ஃப்ரண்ட் எல்லா இப்போ ஃபோன்லேயும் இப்போ முன்னாடி ஒரு கேமரா வருது, பின்னாடி ஒரு கேமரா வருது, எல்லா ஆங்கிலையும் பதிவாயிரும்ல. ஆமாம், என்ன ஆகிறது? அதான் கேட்குறேன். ஏங்க எல்லார் வண்டவாளமும் ஒரு மாதிரி ஆயிருமேங்க. ஏங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஏஐ வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஒரு முகம் இருந்தால் போதும், அந்த முகத்தை எடுத்து என்னென்னமோ பண்ணுறாங்க. மண்டையில் நீல பெயிண்ட்லாம் அடிக்கிறானுங்க. அதான் பார்த்துருக்கீங்க. நீல பெயிண்ட் அடிக்கிறீங்க, பைக் ஓட்டிட்டு போகிறீங்க, அதுவும் புள்ளிங்க மாதிரிலாம் ஓட்டுறீங்க, வீலிங் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகுறது? என்னையே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு பாரு. அதுதான் கலர் அடிச்சிருந்தீங்களா? உண்மையா கலர் மட்டும் எங்கள் வீட்டில் அவ்வளோ தான். எங்கள் அப்பா என்ன அடிச்சு விட்ருவாரு, கலர் அடிக்கிறேன்னு சொல்லி உங்களை அடிச்சு விரட்டிட்டு பாரு. ஸோ இது எப்படி சேஃப்னு நினைக்கிறீங்க? யாரும் யாரோட ப்ரைவேசிக்குள்ளேயும் மூக்க நுழைக்கலாம், எடுக்கலாம், திருடலாம், செய்ய முடியும் தானே? இப்போ உங்களை பற்றி நான் ஒரு விஷயத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயாவது காசு கொடுத்து இது பண்ணுறேன்னா, அங்கேருந்து சப்போஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க எங்களுடைய அதிகாரிகள்லாம் ரொம்ப நேர்மையாளர்கள், உண்மையானவர்கள், சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லு. அந்த தைரியம் இருக்கா இந்தியாவுக்கு? ஆனால் சங்கிஸ்தானியர்கள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா ஏற்கனவே உங்கள் எல்லாரையும் நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே பாரு நீங்கள் தான் ரொம்ப பயப்படணும். ஏன்னா சாமி ரூம் முன்னாடி மணி ஆட்டுறவங்க நீங்கள் தான் பல பேர். ஆல்ரெடி சாமி ரூம் முன்னாடி மணி ஆட்டி பல பேர் மாட்டியிருக்க. நீ தான் ரொம்ப பயப்படணும், புரிஞ்சுக்கோ. இது எவனோ ஒருத்தன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. இது இந்தியாவுடைய சைபர் செக்யூரிட்டிக்கே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழலை கொண்டு விடும். இது கேட்டால் நான் மக்களை கண்காணிக்கிறோம், தீவிரவாதத்தை அடக்கிறோம் போகிறோம் அப்படின்னா இது ரொம்ப தப்பு. தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் தான். தீவிரவாதிகள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது. அதுக்கு தான் நம்ம உளவுத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த உளவுத்துறைக்கு சம்பளம் போடுறோம், அந்த உளவுத்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்குறோம். அந்த உளவுத்துறையில் இருக்கவங்கெல்லாம் இப்போ அந்த கமலஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு டப்புன்னு பார்த்தா பின்லாடன் எந்திரிப்பார், இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் போட்டு படத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆள் அனுப்பி அவங்க உயிரை பணைய வச்சு போய் அவங்க ஓகே தீவிரவாத அமைப்பில் இப்படி ஒரு டீல் இருக்குது, அப்படி ஒரு டீல் இருக்குது. இப்போ உங்களுக்கே சொல்கிறீங்களா, இந்த தீவிரவாத தாக்குதல் நடப்பதாக இருந்தது, அந்த தீவிரவாத தாக்குதல் நடத்ததாக இருந்தது, நாங்கள் கண்டறிந்தோம். டெல்லியில் ஒரு தேர்தலுக்கு முன்பு சரியாக டெல்லியில் ஒரு தாக்குதல் நடத்தணும்னு நடத்தினாங்க, திட்டமிட்டாங்க. அந்த தாக்குதலை நாங்கள் முறியடித்துள்ளோம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள பூந்து உளவுத்துறையாக நீங்கள் ஆளுகளை வச்சு பண்ணுங்கள். தீவிரவாதிகள் உள்ளே போடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தீவிரவாதிகள் இருப்பாங்க, அதனால் எல்லாருக்கும் அதை திறந்து போட்டு உட்காருங்க அப்படின்னா பேசிக்காக என்னங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்படி வாங்க கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக வேணாம். இல்லை டெக்னாலஜின்னு போனால் புரிய மாட்டேங்குது நிறைய பேர். ரொம்ப பேசிக்காக கேட்குறேன். கவட்டைக்குள்ளே நீங்கள் ஆடை வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் அந்த ஆட்டை பிடிக்கிற போகிற வடிவேலு, அப்போ கவட்டைக்குள்ளே ஆடு போயிடுச்சு. நீங்கள் ஒரு வேட்டியை போட்டோ இல்லை லுங்கியை போட்டோ ஆட்டை கவட்டைக்குள்ளே வச்சுருக்கீங்க. எல்லோரும் ஊரில் லுங்கியோடு இருக்காங்க. கவட்டைக்குள்ளே ஒருத்தங்க கூட கவட்டைக்குள்ளே ஆடு இருக்குன்னா, எவன் கவட்டைக்குள்ளே ஆடு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி தான் அவன் கவட்டைக்குள்ளே ஆடு இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். எவனுமே லுங்கி கட்டாமல் பிறந்த மணி அலைங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தான் இப்போ பண்ணுது இந்த ஆப். இந்த ஆப் அதான் சொல்லுது. சிலருடைய ஃபோனுக்குள்ளே சில தேவையான பொருட்கள் இருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அணுகுண்டு தயாரிப்பது எப்படின்னு வச்சுருப்பான், ஒருத்தன் அந்த மாதிரி ஃபைல் வச்சுருப்பான், ஒருத்தன் அந்த மாதிரி பிடிஎஃப் வச்சுருப்பான். அதுக்கான மெசேஜஸ்லாம் அவங்க டிரான்சாக்ஷன் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணுறானுங்க. அதான் கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னோடைய வாட்ஸ்அப் சாட்டு, உன்னுடைய டெக்ஸ்ட் சாட்டு, உன்னுடைய எஸ்எம்எஸ் சாட்டு, அதுக்கப்புறம் உன்னோட கேமரா ஆக்சஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா எந்த விதத்தில் இது சரி? தனி மனித சுதந்திரம்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு அரசாங்கம் நினச்சா ஒருத்தனோட வீட்டுக்குள்ளே பார்க்க முடியும். எல்லாரோட வீட்லேயும் ஒரு 4-5 ஃபோன் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபோனை ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் பாத்ரூமில் கூட ஃபோனை வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்டாகி நாளைக்கு வெளியே வந்துச்சா என்ன பண்ணுவீங்க? நானே இப்போ என்ன ஆகும் கொஞ்சம் யோசிங்க. ஸோ ப்ரைவேசி பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுது. இதில் வேறு இப்போ என்னென்னா இப்போ இந்த கல்யாணத்துக்குலாம் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதெல்லாம் வேறு லெவலில் போய்ட்றாங்க. ப்ரீ மூன் ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. கேரளாலெலாம் வந்துடுச்சு. ஆல்ரெடி துணியோடு நிற்கிறாங்க போகிறாங்க. அதை கொஞ்சம் ஒரு கேமராவில் வெளியிடுறது ஒன்று இருக்கும், எடுத்ததுன்னு ஒன்று இருக்கும்ல. வெளியிடுறதே அந்த லெவலில் இருக்குன்னா எடுத்தது இவங்க என்னென்ன பண்ணி வச்சுருப்பாங்க? பிடிஎஸ் இந்த அதெல்லாம் வெளியாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேருக்குடா ஏதோ அந்த ஒரு மலையாள நடிகைக்கு அவார்டு கொடுத்தாங்களே இப்போ. ஆமாம், அவங்க பேர் என்னமோ நாயர்னு ஏதோ அவங்களுக்கு தான் அவார்டு கொடுத்தாங்கல்ல. அந்த மாதிரி எத்தனை பேர் அவார்டு வாங்குறது தயாராக இருக்கீங்க? சொல்லு.
ஏன்னா அவங்க மானம் கட்டவங்க, எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சவங்க. அவங்க வந்து இப்போ நடிப்பாங்க, நடிச்சுட்டு அதில் கார் வாங்குவாங்க, கார் வாங்கிட்டு அவார்டு வாங்குவாங்க. எல்லாரும் அப்படியே அலைய முடியுமாடா? எனக்கு என்ன புரியலன்னா, அந்த நடிகையை ஃபோன் எடுத்துகிட்டே பார்க்குறாங்க, அது கூட புரிஞ்சுக்க முடியுது. அவங்க புருஷனையும் ஃபோன் எடுத்துகிட்டே பின்னாடி போகிறாங்க. அவரும் கோஆக்டர் இல்லை அவருக்கு நடிக்கிறதுல இஷ்டம் இல்லை, ஜஸ்ட் ப்ரொடக்ஷன். அதோட டீட்டர் அது அங்கே பார்க்குறத அவர் இது பண்ணிட்டு வீடியோ கேமரா வச்சு உட்காந்து பேசிக்கலி லைட்ஸ்மேன், விளக்கு பிடிக்கிற ஒரு தூய தமிழில் பேசுங்க. ஓகே, விளக்கு பிடிக்கிறதுல ஒரு உன்னதமான ஒரு தொழில் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாருமே இதாயிரும் இது மாதிரி ஆப் வந்துச்சுன்னா என்ன. ஸோ இது புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நகர்த்துறதா தான் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் என்ன சொல்லிங்க நியாயப்படுத்த முடியாது. இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்தியாவில் மொபைல் விற்கிற அத்தனை கம்பெனிக்காரனும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான். சீனா கம்பெனி எதிர்ப்பு தெரிவிக்கிறான். சீனா இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதை வந்து அதனால கடுப்பாகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட மொபைல்லாம் நம்மளை உளவு பார்க்குது அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? பிஜேபி வந்த புதுசில் டிவியில் மட்டும் உடச்சிட்டு இருந்தாங்க, இந்த ஃபோன்லாம் வாங்காதீங்க, சைனீஸ் மொபைல்லாம் வாங்காதீங்க. இப்போ என்ன மொபைல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க? எல்லா ஃபோன்லையும் சைனா இருக்குது. தயவு செஞ்சு இது நான் வந்து சங் பரிவார் அமைப்பை சார்ந்த ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்த்தெடுக்கப்பட்ட பாரத தாயின் தவ புதல்வர்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, காரியகர்த்தாஸு இல்லை சங்கி என்னன்னா சொல்லிக்கோங்க, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஐஃபோன் அமெரிக்க நிறுவனம்னு சொல்லுவேன், ஆனால் அது மேனுஃபேக்சர் ஆகிறது சைனாவில். உனக்கு தேவைன்னா இங்கே இந்தியாலையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது யூனிட்லாம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு ஸ்பேர் வருது சைனாவிலேருந்து. ஸோ சைனீஸோட இன்வால்மெண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் தயாரிக்கணும் அப்படின்னா நீ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துருக்கணும், தற்சார்பு பொருளாதாரம். அது நீங்கள் எடுக்கலை. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றியும் பேசாமல் நாங்கள் சீன நிறுவனத்தை புறக்கணிப்போம். நீ எந்த நிறுவனத்தையும் இப்போ உன்னால் புறக்கணிக்கவே முடியாது. அமெரிக்க நிறுவனத்தையும் புறக்கணிக்க முடியாது, சீன நிறுவனத்தையும் உன்னால் புறக்கணிக்க முடியாது. புறக்கணிச்சின்னா இந்தியாவில் பெரிய பொருளாதார பிரச்சனை வரும். அது அந்த இடத்துல தான் நிற்கிறோம் நம்ம, நடுவில் மாட்டிக்கணும். ஸோ இப்போ படிப்படியாக படிப்படியாக சரி செய், இதுதான் உன்னால் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த லூசுத்தனம் பண்ணாத, எல்லாரும் இப்படி சொரிஞ்சு வச்சுட்டு இருக்காத, எல்லா இதுலேயும் செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு பண்ணாத. சரி, இங்கே அப்போ ஒருத்தவங்களுடைய தனி மனித தகவல் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆப்பில் என்ன வேணாலும் செய்ய முடியும், செய்வதற்கான வாய்ப்பு நம்ம பேசி. இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க நான் சொல்லலை, வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் 100% இந்த ஆப்பில் இருக்குங்கிறத மட்டும் இப்போ பதிவு பண்ணுறோம். சரி, இது வரைக்கும் நம்ம பேசியது வந்து இவர்கள் இந்த ஆப்பை தவறாக பயன்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இவர்கள் உத்தமர்களான்னு இப்போ பேசுவோம். சரி, இந்த பெகசஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, பிஜேபி பர்டிகுலராக இந்த ஆப்பை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் லீடர்ஸை வேவு பார்த்தாங்கங்கிற தகவல் உலக அளவில் கசிஞ்சு ஒரு கேவலம். அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் மே 17 திருமுருகன் காந்தி, இப்போ சொல்ல முடியாது இப்போல்லாம். இன்னைக்கு இது வந்து எனக்கு ஐ திங்க் ஸோ 2019 இல்லைன்னா 20 இருக்குமா, அந்த டைமில் இது நியூஸ் வந்துச்சு. அதான் கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஐ திங்க் ஸோ. அப்போ தான் இந்த விஷயம் வந்து வைரல் ஆச்சு. நான் கேட்குறேன், ஏன் வேவு பார்த்தீங்க? வேவு பார்த்ததுக்கான ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டீங்க. உலக அளவில் அதை வந்து வெளியிட்டாங்க. இதுதான் இங்கே விஷயம். இது பேசிக்காக நான் சொல்கிறேங்க, இங்கே வேவு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டோட்டல் கண்ட்ரோல். இது வந்து ஒரு ஜனநாயக நாடாக இது இருக்க போகிறது இல்லை. கேட்டால் சீனா பண்ணுது, சீனா ஜனநாயக நாடுன்னு சொல்ல போறியா? இல்லை. அப்புறம் சீனாவுக்கு நான் மாற்று, சீனாவை விட என்னோட நாட்டோட டெமோக்ரஸி வந்து ரொம்ப சரியா இருக்குன்னு பெருமை பித்துற ஒரு பக்கம். இல்லை, நீங்கள் ஆனால் எப்பவுமே சீனாவை அப்ரிஷியேட் பண்ணி பேசுவீங்கல்ல. இப்போ பாருங்க அவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னு. டெவலப் ஆறானா அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அவன் முதல்ல அவன் நாட்டுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தினான். நீங்க என்ன பண்ணீங்க? இல்லைங்க, அங்கே இருக்க பீப்புளெலாம் ஹாப்பியாக தானே இருக்காங்க. இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் மானிட்டரிங் ஃபுல்லாக இருக்குது, ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது, ஆனால் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னா, பேசிக்கலி மனிதர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஆனால் டோட்டல் கவர்மெண்ட் சர்வேலன்ஸ் அப்படிங்கிற இடம் இருக்கிறனால அரசாங்கம் செய்யக்கூடிய எந்த தவறையும் அவங்களால தட்டி கேட்க முடியாது. அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் யாராலையும் முன்னெடுக்க முடியாது. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன முடிவு எடுக்குதோ அதை அப்படியே எல்லாம் நடைமுறை கவனிச்சுப்பீங்க. கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா பல பில்டிங்ஸ் வந்து அப்படியே கட்டப்பட்டு, அப்படிதான் நம்ம நார்த் கொரியாலையும் இதெல்லாம் வந்து அவங்க நாட்டில் இருக்க பிரச்சனை. அவங்க நாட்டுடைய பொருளாதார சமநிலைங்கிறதுலாம் பெரிய அளவு உடஞ்சு போய் கிடக்கு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்கேம் ஆகிருக்கு. அது ஸ்கேம் பண்ணது ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்கள ஸ்கேம் பண்ணியிருக்கு. ஃபேக்காக டெவலப்மெண்ட்டுங்கிறத காட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. மக்களால் வாங்க முடியல அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை.
அந்த அளவுக்கு பணம் இது வந்து மாறி கிடக்கு. பில்டிங்ஸ்லாம் கட்டிட்டான், வாங்குறக்கு ஆள் இல்லை. ஸோ வி ஆர் பீங் வாட்ச்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடய வாழ்வாங்கல்ல. ஆமாம், அவங்க வாழ்கிற வாழ்க்கை என்பது சுதந்திரமான வாழ்க்கை என்று நம்மால் உறுதிட்டு சொல்லிவிட முடியாது. அது வேறு மாதிரி டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த டெவலப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே இந்தியாவில் இருக்க வந்து நம்ம சுதந்திரம்ங்கிறது ஒரு 50% இருக்குது நமக்கு. அதுலேயும் இப்போ வந்து மண்ணாளி போடுற வேலையை தான் பண்ணுறீங்க. இந்த முதல்ல வந்து தவறு செய்கிறவனை தான் நீங்கள் ஐசோலேட் பண்ணணும், தவறு செய்கிறவனை தான் நீங்கள் கண்டிக்கணும், தவறு செய்கிறவனை தான் நீங்கள் கண்காணிக்கணும், தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ஆய்வு செஞ்சு இப்போ கண்டுபிடிக்கணும். மக்கள் எல்லாருமே குற்றவாளிகள்ங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுற இது வந்து ரொம்ப தப்பு. இது ஒரு அடிமை முறை. புரியுதுங்களா? அடிமைகளை தான் அவன் வந்து ஒரு இதாக ட்ரீட் பண்ணுவான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவான். நாங்கள்லாம் சுதந்திர மனிதர்கள், சுதந்திர மனிதர்களுக்கு சுதந்திரம் இருக்கணும். இப்போ வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஏன் சண்டை போட்டோம்? வெள்ளைக்காரன் எதுக்கு விரட்டணும்? அவனு நல்லா தான் ரூல் பண்ணான். அப்படி பார்த்தா நம்ம வெள்ளைக்காரன் பேரில் இப்போ இந்தியா டெவலப்பே ஆகலையா? ட்ரெயின் விட்டுருக்கான், ரோடு போட்டிருக்கான், கோர்ட்டு கட்டியிருக்கிறான், பல பில்டிங் கட்டியிருக்கிறான், கப்பல் போக்குவரத்துலாம் கூட அவன் இதில் ஸ்டீம் போட் வந்துச்சு, ஸ்டீம் இன்ஜின் வந்துச்சு, கார் வந்துச்சு, பைக் வந்துச்சு. எங்கள் ஃப்ரீடம் வித்து என்னங்க வாழ்க்கை தெரியுதுல்ல? அதுதானே இப்போ நீ எங்களுக்கு பண்ணுற, அதானே நீ பண்ணுற. வெள்ளைக்காரன் வந்து கம்பெனி வச்சு பண்ணானா நீ அதை தான் கவர்மெண்ட் வச்சு பண்ணீங்கன்னா இது என்ன ஒன்று தானே? இதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. மக்கள் வந்து அவங்களோட வில்லுக்கு போக விடாமல் எல்லாத்துலேயும் லாக் பண்ணி என்ன இது? என்ன மாதிரியான சிஸ்டம் இது? கவர்மெண்ட்டு அது மனுஷனால் நிம்மதியாகவே இருக்க முடியலைங்க. ஒவ்வொரு வாரமும் இவங்க புது புது பிரச்சனையை கொண்டு வந்து இப்போ நம்ம சேனலில் பாருங்கள், பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கர்மம் ஏதாவது நல்லதாக பேச முடியுதா? ஏன் இந்த நாட்டில் நல்லது நடக்குதா? வாரம் ஒரு பிரச்சனை, கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களாடா. உண்மையிலே சொல்கிறேன், பிரச்சனைகளை பேசவே நான் தான் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. புதுசு புதுசாக எஸ்ஐஆர் வந்துச்சு, இது வந்துச்சு. ஒன்று பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் எல்லாம் அடிமை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாச்சு அப்போனாச்சும் இந்த மக்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இல்லை பாரு, ஒருவேளை இந்த ஆப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, எல்லா ஃபோன்லேயும் இருக்குன்னு சும்மா வச்சுப்போம், அப்புறம் எல்லா ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த இதில் வந்து தேர்தலே இல்லை, இனிமேல் இல்லவே இல்லை, ஜி மாதிரி இல்லை புத்தின் மாதிரி நம்ம ஜிஏ ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ எழுதுறாங்க மக்கள் அப்படின்னா அப்போ எல்லாரோட டேட்டா எல்லாரோட இதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? சும்மா ஒரு சினாரியோ மாதிரி கேட்குறேன். பண்ண முடியாதா? அவ்வளோதான் கேட்குறேன். பண்ணுவாங்களாங்கிறது வேற, பண்ண முடியாதா? யாரெல்லாம் மெசேஜ் அனுப்புறா? ஓ வருண் வாட்ஸ்அப் குரூப் நடத்துறியா நீ? ஓ மோடிக்கு எதிராக ஒன்று திரளுவோம்னு சொல்லி மெசேஜ் போட்டு ரெடி பண்ணி போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கியா நீ? தூக்குடா அவனை, இவனை தூக்குடா, அவனை தூக்குடானா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண முடியும்? இதுதான் நடக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத ஆளுங்க யார் எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்க, எங்கே ஆர்கனைஸ் ஆகிறாங்க எல்லாத்தையும். இது டோட்டல் கண்ட்ரோல். நீங்கள் தீவிரவாதம்ங்கிறத தடுக்கிறதுக்கு இது முறை அல்ல. தீவிரவாதம்ங்கிறது எங்கே வருது அப்படின்னா, இங்கே பாருங்க, அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இவங்களால யாராலையும் ஒழிக்க முடியாது. இல்லை ஒரு சரி கவர்மெண்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் ஒழிச்சு காட்டிடுறோம். இதுதான் பிரச்சனை. உங்களால் ஒழிக்க முடியலன்னா கவர்மெண்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் ஒழிச்சு காட்டுறோம். சும்மா இந்த தீவிரவாதத்தையே காரணம் காட்டி எல்லாத்தையும் இது பண்ணாங்க. முதல்ல தீவிரவாதம் எங்கே உருவாகும் அப்படின்னா, ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ணுற இடத்த கவர்மெண்ட் கொடுக்கும்போது தான் உருவாகும். இப்போ வாங்க ஒரு நம்ம போய் போராடலான்னு சொன்னால் வந்துடுவீங்களா? வரமாட்டாங்க. யாரும் எதுக்குடா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் நம்ம தலையை விடணும் தான் யோசிப்பாங்க. அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிற நினைக்கும் போது அவன் போராட்டத்துக்கே வருவான். போராட்டத்துக்கே எப்படின்னா, நீ குண்டை கொண்டு போய் வெடிக்க போகிற, நீ வந்து இந்த இடத்துல போயிட்டு பாம் வைக்க போகிற அப்படின்னா அவன் எப்படி வருவான்? எவன் வருவான்? அப்போ அந்த இடத்துல ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஃபேக்டரை தான் ஒழிக்கணும். ஒரு தீவிரவாதி இன்னொரு தீவிரவாதியாக ஒரு இளைஞனை உருவாக்குறதுக்கு ஒரு கன்வின்ஸுக்கு ஒரு கதை சொல்கிறான் பாருங்க, அந்த நரேஷனை தான் நீங்கள் உடைக்கணும். அந்த நரேஷனுக்கு ஒரு பக்கம் வழி கொடுத்துட்டே அதை ஒழிக்க முடியாது. ஃபார்டரிங் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நரேஷனா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று, அவர்களுக்கு எந்த மொழி பேசினாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்றாகவே நடத்தப்படுவார்கள், ஒன்றாகவே பார்க்கப்படுவார்கள், ஒன்றாகவே நடத்தணும். அவங்கள வந்து போராட்டத்தில் இது பண்ண ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஒரு உளவியல் எல்லாருக்கும் இருக்குன்னா இங்கே எப்படி தீவிரவாதி யாரை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஆனால் அப்படி சொல்லி மோடியே என்ன சொன்னார், இந்து பெண்களே உங்களோட தாலியெல்லாம் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சா பறி போயிடும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரமே. நீங்கள் வந்து இப்போ அங்கே நார்த்தில் பிரச்சனை வரும்போது, ஒரிசாவில் தேர்தல் வரும்போது நீங்கள் என்ன தமிழனை போட்டு காரவாரி விட்டீங்க. தமிழனை வந்து கலாய்க்கிறதுக்கு வாழையிலாம் போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ வாழையில் வந்து ட்ரெடிஷன் இல்லையா? இப்போ
இப்போ நாங்கள் தமிழர்கள் இப்போ வேட்டி சட்டையெல்லாம் கட்டணுமா வேண்டாமா சொல்லுங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேட்டி சட்டை போட்டு கலாய்க்கிற, வேட்டி சட்டை போட்டுட்டு அவர் அந்த பாண்டியன் வந்து சாப்பிட்ற மாதிரி போட்டு அது வாழை இலையில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கலாய்க்கிற. என்ன நோக்கம்? பிஜேபி பண்ணுது. கேட்டால் நாங்கள் பாரத மாதா கலாச்சாரம் பாரத் ஹே அப்படிங்கிற. அண்ட் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தப்போ தமிழ் நாட்டில் எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அடிக்கவே இல்லை, பொய்ய சொல்கிறீங்க. என்ன உங்களுக்கு நோக்கம் என்ன? தேவைப்படும் போதெல்லாம் வந்து வெறுப்பை நீங்கள் தான் விதைக்கிறீங்க. எல்லாம் ஒன்றுன்னு உங்கள் வாயில் வரவே மாட்டேங்குது. ஸோ பேசிக்காக ஒரு பக்கம் மத வெறுப்பையும் இன வெறுப்பையும் மொழி வெறுப்பையும் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க, செய்கிறீங்க. செஞ்சுவிட்டு கடைசியில் வந்துட்டு அவன் அந்த மதத்துக்கு அந்த இனத்துக்குன்னு எவனா பேச ஆரம்பிச்சுன்னா தீவிரவாதம் வளர்ந்துருச்சுன்னு தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ப்ரெஷர் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் பிதுக்க தான் செய்யும். ஃபிசிக்ஸ் இவ்வளோதான் விஷயம். ஒரு டூத் பேஸ்ட் இருக்குது, ஒரு டூத் பேஸ்ட்டில் ஒரு பக்கம் நீங்கள் அமுக்குனீங்கன்னா இப்போ பிதுக்கிட்டு வரதான் செய்யும். நீங்கள் அமுக்குறீங்களா, இதை முதல்ல நிறுத்துங்க, வராது, உள்ளே இருக்க முடியாது வாட்டு. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். உங்களோட நோக்கம் வந்து இங்கே சொரிஞ்சோம்னா இப்படி வெளியே வரும், இதை காரணம் காமிச்சு நான் ஒரு வேலையை நடைமுறைப்படுத்திக்குவேங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்தான ஐடியாலஜி. அதை மக்கள் தான் உணர்ந்துக்கணும். ஓஹோ அப்படின்னு. இதில் என்னமோ தெரியல, எல்லா தீவிரவாதியும் கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடியே தான் எல்லாத்தையும் பண்ணுறான். என்ன கான்செப்ட்? தேர்தல்லாம் பிடிக்காது போல, தேர்தல் எல்லாமே பிடிக்காது போல இவங்களுக்கு. தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒன்று வெடிக்கிறது, இத்தனை பேர் சாவுறது அத்தனை பேர் சாவுறது, அதையே காரணம் காட்டி பிஜேபி ஜெயிக்கிறது. இதுவே அன்றாட வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க இந்தியா. இன்றைக்கி இந்த இந்தியாவில் எல்லாரோட ஆப்லையும் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். அப்புறம் கேட்டால் அது தேவைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுற ஒரு விஷயத்தை எதுக்கு கட்டாயமாக இன்ஸ்டால் பண்ணணும்னு எதுக்கு மல்லு கட்டிகிட்டு இருக்கீங்க? அப்போ தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், நாங்கள் தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். கட்டாயம் எல்லோரும் வைக்கணும், ஏன்? அதுக்கு தான் பதில். ஸோ இதுவும் ஒரு ஆபத்தாக தான் கண்ணப்படுது. தனிமனித சுதந்திரத்திற்கு விடப்பட்ட சவாலாக தான் படுகிறது. இது கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டில் வந்து விவாதிக்கப்பட்டு கட்டாயம்னு சொல்லுவாங்க. அதுதானே நடக்கும். நம்ம நாட்டோட நீதி நமக்கு தெரியுமே. அந்த நீதி என்ன சொல்லணும்னா, ஆமாம் தீவிரவாதிகள் உங்கள் ஃபோனில் எதுவும் வச்சுக்காதீங்க. உங்கள் ஃபோனில் எதுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் வைக்கிறீங்க? ஃபோட்டோஸ் ஏன் வைக்கிறீங்க உங்கள் ஃபோனில்? அதெல்லாம் வைக்காதீங்க. ஃபோன் எதுக்கு? ஃபோன் பேசுறதுக்கு தானே. எதுக்கு ஸ்மார்ட் ஃபோனு? இவங்க நம்மளை கண்காணிக்க கூடாதுன்னா ஏதாவது காட்டுக்குள்ளே போயிடணும் போல். காட்டுக்குள்ளே போயிடணும்னா இது எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அந்த மாதிரி போவாங்களா அடுத்து? இப்போ ஃபோனும் வச்சுக்கிறதுல காட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ என்னன்னா வேறு வழியே இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் சிப்பு போட்டால் தான் வாழணும். வருமா வராதா? உள்ளே ஏற்று வருமா வராதா? இல்லை, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இதுதானே நடக்கும். ஆல்ரெடி நாய்க்கு சிப்பு மாட்டுறதுக்கு அலையிறாங்க, பிடிச்சி சிப்பு மாட்டி விட்டுருக்காங்க. இப்போ நாய்க்கு மாட்டின மாதிரி அடுத்து மனுஷனுக்கு மாட்டுவாங்க. இதில் என்னென்னா, நாய்னாச்சும் சிப்பு மாட்ட வரான், ஐயோன்னு ஓடுது. இந்த மனிதன் மிருகங்கள் க்யூவில் நின்று அப்படிமே நிற்குங்க. ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான் பாரிசாலன்ட்டு, பல வருஷமாக கத்திக்கிட்டு இருந்தான். அவன் கிடக்கிறான், இந்தாங்க போட்டுவிடுங்க அப்படின்னு போய் நிற்குங்க. இது திருத்த முடியாதுங்க. எனக்கு அதுதான் வெறுப்பாகுது சில நேரங்களில். இவங்க நாசமாக போகிறத பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது. இவங்க வாண்டடாக நாசமாக போகிறத பார்த்தாலும் இவங்க மேலே கோபமாக வருது. இவங்க இதுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் விஷயம். விடுங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க சென்ட்ரலிஸ் ஐலாண்டில், அங்கே போயிடலாம். அங்கே தான் நம்ம இந்தியாவில் வாழ முடியாது, விரட்டி விட்டுருவாங்க போல். அப்படி தான் இருக்குது நிலமை. இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மக்கள் தான் விழிப்போடு இருக்கணும். அது விழிப்புணர்வு தான் உங்களுக்கு தான் இல்லையே. இல்லை, சப்மிஸாக போயிடக்கூடாது இந்த விஷயத்தில் மக்கள். இன்றைக்கி வரைக்கும் எஸ்ஐஆர் பதிவு பண்ணவா வேண்டாம்? பதிவு பண்ண ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்கிறது ஏதாவது புரியுதா புரியலையா? பதிவு பண்ணுறதுனா போய் தாராளமாக பண்ணிக்கோ. அவன் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணும்னா போய் செய்யி. என்கிட்ட எது கேட்டுக்கிட்டே இருக்க? நான் செய்யலை, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன், செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் செய்யுங்க. எங்களுக்கு வாக்கு இல்லாமல் போயிடும், வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு இருக்கேன். அது உனக்கு புத்தியில் ஏறலை. சரி, வாக்கு இல்லாமல் போயிடுச்சு. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க 6 கோடி பேருக்கு வாக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி தேர்தல் நடத்துவான்? அதை செய்யுங்கடான்னு சொன்னால் எல்லாம் போய் பதிவு பண்ணிட்டு அடுத்து வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. வெறுப்பாக இருக்குங்க. நான் தான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட புரிதல் கிடையாது. இவர்கள் கால்நடைகள், கோயம்ஸ். சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், எவ்வளோ நாளைக்கு நம்மளால் பேச முடியும்னு தெரியல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் இப்போவே இந்த வீடியோலேயே பதிவு பண்ணிடுறேன். அரசியலில், இந்திய அரசியலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்னென்னா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் உள்ளே வருது. அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி அது வர்றது உண்மை. வந்தது இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே வெறுப்பாக இருக்குது.
இங்கே அதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் மேலே இன்றைக்கி வரைக்கும் வெறுப்பாக இருக்குது. இது வந்து 100% உண்மை. இது ஒன்று. உலகத்தில் ஒரு குரூப்பு ஆட்சி செய்யுது. எப்படி ஆட்சி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்னு ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கு, வட்டிங்கிற ஒரு தொழிலை செய்யுது. அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட யூத கூட்டம் இந்தியாவிலும் இருக்குது. இந்தியாவில் வேறு மாதிரி ஒரு உருவத்தில் இருக்குது, வெளிநாட்டில் வேறு மாதிரி ஒரு உருவத்தில் இருக்குது, இங்கே ஒரு மாதிரி ஒரு உருவத்தில் இருக்குதானா அதே தொழில் தான் பண்ணுது. அங்கே அது என்ன பண்ணுதோ அதே வேலையை தான் இங்கேயும் இது பண்ணுது. இதுகிட்ட தான் எல்லாமே இருக்குது. நாட்டுடைய பொருளாதாரம், நாட்டுடைய நீதி, நாட்டுடைய எல்லாமே இது கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கு சிறுபான்மை தான். ஆனால் பெரும்பான்மையை நம்மளை மாடாக பார்க்குங்க. அவன் கோயம்னு பார்ப்பான், இவன் நம்மளை மாடாக பார்ப்பான். இது மாறாது. இதை நான் இன்றைக்கி இருக்கும்போது நான் சொல்லிடுறேன், இதை மண்டையில் ஏற்றிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த கூட்டங்களை நீ புரிஞ்சுக்காம இந்த பேங்கிங்கு இந்த விஷயத்தில் எப்படி மக்களை கட்டுப்படுத்துறது, இவங்களோட இவங்களோட இது சிம்பிள் தான். பிரச்சனையை இவனே உருவாக்குவான். பிரச்சனைக்கான சொல்யூஷன் சொல்லி ஒரு நெரேஷனையும் இவனே உருவாக்குவான். அந்த நெரேஷனை அவனை அக்செப்ட் பண்ண வைப்பான். நீ அக்செப்ட் பண்ணுறியோ பண்ணலையோ அதுதான் சொல்யூஷனாக அவனே கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் நீ என்ன நினைப்ப, நம்ம எதிர்பார்த்த சொல்யூஷன் வந்துருச்சுன்னு நினைப்ப. இது எல்லா இஷ்யூக்கும் பொருந்தும். கோவிடு இது மாதிரி எல்லா இஷ்யூக்கும் பொருந்தும். இப்போ நாய் பிரச்சனை வரைக்கும் இது பொருந்தும். பிரச்சனையை அவனே உருவாக்குவான். பிரச்சனைக்கான நெரேஷனை அவனே காட்டுவான். அந்த நெரேஷனை நீ ஃபாலோ பண்ணி பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்ப. சொல்யூஷனுங்கிற பேரில் அவன் என்ன நினச்சானோ அதையே சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இது மாறாது. இது காலத்துக்கு இந்த அரசியல் அவன் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறான். இதில் மக்கள் பலியாவீங்களா? ஆமாம் ஆவீங்க. பல பேர் சாவீங்க, நாசமாக போவீங்க, ஒவ்வொரு நாளும் நிம்மதியிலேருந்து வாழ்வீங்க. ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு அறிவு இல்லை, சிந்திக்கிற திறன் இல்லை, சுயமாக சிந்திக்கிற பக்குவம் கிடையாது. அன்றாட வாழ்க்கைக்கு தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய இந்த அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம ஏன்டா ஓடுறோம்னு யோசிக்கிறது இல்லை. நமக்கு மட்டும் ஏன் கையில் காசு வர மாட்டேங்குது யோசிக்கிறது இல்லை. ஏன் கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் யோசிக்கிறது இல்லை. ஒரு அடிப்படை யோசிச்சுக்கோ. இவன் பொருளாதாரங்கிற பேரில் கட்டமைச்சிருக்கிறது ஒரு மாயை. இந்த மாயையிலேருந்து வெளியில் வா. இந்த மாயைக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டு இருக்க. உட்காந்து பல மணி நேரம் யோசி. உன்னோட மனதை ஒருநிலைப்படுத்தி யோசிச்சின்னா, இப்போ நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நீ பிடிச்சின்னா உன்னால் கண்டுபிடிச்சிட்டு வர முடியும். தேடு. இது இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனோட ஒவ்வொரு சதி திட்டமும் அவனோட ஒவ்வொரு செயல் திட்டமும் அவனால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பாரிசாலை வந்து சொல்லணும், இன்னொருத்தர் வந்து சொல்லணும், அவர் வந்து சொல்லணும், இவர் வந்து சொல்லணும்லாம் நீ எதிர்பார்க்க மாட்டேன். எது என்ன நோக்கத்துக்காக அவன் கொண்டு வரான், அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பயன் என்னங்கிறது உனக்கு முழுசாக புரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி இதுவும் ஒரு சதி தான். அவனே சதின்னு பேர் வச்சுக்கிட்டு வந்துட்டான், தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அழிஞ்சு போங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மிக்க நன்றி பாரி. நன்றி.